எப்போ அதிக சீட்டு கொடுக்குறீங்களோ அப்போ தானே 5, 8, 0ன்னு ஆகுது. கம்மியான சீட்டு கொடுக்கும்போதெல்லாம் வெற்றி பெறுறீங்களே. அப்போ இந்த நிலையில் நீங்கள் மீண்டும் அதிக சீட்டு விஜயோட வாங்கி அதிகமாக நாங்கள் வேட்பாளர்களை பெற்றுவிட்டோம் என்று சொல்ல போகிறீங்களா, அதிகமாக எம்எல்ஏ பெற்றுவிட்டோம் என்று சொல்ல போகிறீங்களா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு பக்கம் காங்கிரஸ் டிமாண்ட் பண்ண காலம் முடிஞ்சு இப்போ நான் விசாரிக்கிற வரையும் திமுகவினர் எல்லாருமே காங்கிரஸை கழட்டி விட்டால் 25 சீட்டு கிடைக்குங்க. திமுக உதயசூரியன் அதிக சீட்டில் நிற்கட்டும், தொடர்ந்து நம்மளோட கருத்து ரீதியாக பயணிக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சீட்டு கொடுக்கலாம், இடதுசாரிகளுக்கு கொஞ்சம் கூட சீட்டு கொடுத்துக்கலாம், யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு 2-3 சீட்டு கொடுத்துக்கலாம். 25 சீட்டில் உதயசூரியனுக்கு கொஞ்சம் அதிகமாக்கி விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் அதிகமாக்கி ஒரு ஈக்குவல் பண்ணால் கூட்டணி கட்சிகள் படு உற்சாகமாக வேலை பார்ப்பாங்க. உதயசூரியன் அதிகமாக இருக்கிறதுனால வெற்றி வாய்ப்பு அதிகம். ஏன்னா சின்னமாக உங்களுக்கு கூட்டணி கட்சியை விட நேரடி கட்சிகள் திமுக அல்லது அதிமுக சின்னம் இருக்கிறது வந்து வெற்றி பெறும். அது கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் இதுதான். சுயேட்சை சின்னத்தை விட ஒரு கூட்டணி சின்னத்தை விட நேரடியான உதயசூரியன் ரெட்டலை நிற்கும் போது மக்களுக்கு வந்து நம்பிக்கை அதிகம் வரும். அப்படி தான் வெற்றி பெற வாய்ப்பு. ஸோ அப்போ இன்னும் அது அதிக வாய்ப்பு. ஜெயலலிதா அம்மையார் எப்படி ரெட்டலையை முழுக்க போட்டாங்க, அது மாதிரியான ஒரு சூழல் வரும். அது ரொம்ப மகிழ்ச்சிங்கிற மைண்ட் செட்டுக்கு போய் திமுக போயிடுச்சு. அவர் மதுரை மாவட்ட செயலர் நம்ம தளபதி சொல்கிறதா இருக்கட்டும், ஐ பெரியசாமியாக இருக்கட்டும், பெரிய கருப்பனாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான கருத்துக்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்எஸ் பாரதி லைட்டாக ஒரு விமர்சிக்கக்கூடிய நிலைக்கு போயிட்டாங்க. இந்த நிலையில் ஆட்சியில் பங்கு இல்லைன்னு முதலமைச்சரும் ரொம்ப நாகரிகமாக கண்ணியமாக சொன்னதற்கு பிறகும் மாணிக் தாக்கூர் பேசுனா இவருடைய டார்கெட் வந்து திமுகவை அடிப்பதல்ல, காங்கிரஸ் தலைமையை அடிப்பது, காங்கிரஸை காலி செய்வது. இது யாருடைய அசைன்மெண்ட்? அது ஏன் நம்ம வாயால் சொல்லிக்கிட்டு? ஒரு பாரம்பரியமிக்க ஒரு காங்கிரஸ் தலைவர் ஏன் தான் கட்சி தமிழ்நாட்டில் அழிவதை விரும்புகிறார்? 1967 என்ன ஆச்சு? காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டது. 2026 தேசிய கட்சியே தமிழ்நாட்டில் சட்டமன்றத்திலிருந்து அகற்றப்பட்டு விட்டதுங்கிற ஒரு நிலை வரப்போகுது. பாஜக இல்லாத தமிழ்நாடாக இருக்குது, காங்கிரஸும் துடைத்தெறியப்பட்ட தமிழ்நாடுங்கிற நிலை வந்து முழுமையான ஒரு மாநில உணர்வு பெற்ற ஒரு திராவிட பூமியாக அரசியல் ரீதியாகவும் தேர்தல் ரீதியாகவும் சட்டமன்றத்திலையும் ஒரு முழுக்க இது ஒரு திராவிட கட்சியில் மட்டுமே கொலைச்சிக்கிற பகுதியாக மாறுகின்ற வேலையை யார் செய்கிறா? மாணிக் தாக்கூரே செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்டாலின் கதவடைச்சிட்டாருங்கிற மாதிரி செய்திகள்லாம் வருது. அவர் பார்க்கவே விரும்பலை. ரொம்ப வேணுகோபால் செல்வ பெருந்தகை போனால் கூட ஒரு மாதிரி பார்த்துக்கலாம், ஒரு மாதிரி இப்போ பேச்சுவார்த்தையே ரொம்ப ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் வச்சுட்டாங்க. ஸோ என்னுடைய கணிப்பு காங்கிரஸ் 2ஆக உடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது, 96ல் உடைஞ்ச மாதிரி. ஸோ டெல்லி தலைமை மாணிக் தாக்கூர் போன்றவர்களை தலைவராக விரும்பினாங்கன்னா என்ன நடக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும்.